வணக்கம், வெல்கம் டு தமிழ் அறுசுவை. இன்றைக்கி நம்ம பிரெட் வச்சு மசாலா சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு கேரட்டை நான் துருகி வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா துருகின கேரட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கேரட் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட நான் முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, அதை நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அது ஒரு அரை கப். அது கூட குடமிளகாய் கொஞ்சம் இதையே சேர்த்துக்கிறேன், சின்னதாக நறுக்கி விடுனதை சேர்த்துக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போது வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதே கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா வெஜிடபிள்ஸில் பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும். தக்காளி இந்த காய்கறி எல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போது இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது கூட சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன், நீங்கள் சாதா சீரகத்தூளே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். டொமேட்டோ சாஸையும் நான் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் இப்போ நல்லா மசாலா கூட ஒன்றா சேர்ந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு நெய் இல்லை பட்டர் ஏதாவது மேலே தடவுறதுக்கு எடுத்துக்கோங்க. நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ உங்களுக்கு 4 ப்ரெட்டுக்காக செஞ்சு காட்டுறேன். அதுக்கான 4 ப்ரெட்டையும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம இது உள்ள ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இந்த ப்ரெட்டு ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிற மாதிரி மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ப்ரெட் ஃபுல்லாக நல்லா இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இது மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு மூட போகிறேன். அவ்வளோதான், நம்ம மசாலா பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு.
நான் இப்போ இன்னொரு மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மசாலாவை வச்சு ஒரு ரோல் மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஓரத்தில் இருக்க ப்ரௌன் எட்ஜஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம பூரி உருட்டுற கட்டையை வச்சு இதை லேசாக திருப்பி திருப்பி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்போ நான் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவை ஒரு பக்கமாக வைக்கிறேன். கொஞ்சமாக வைங்க, நிறைய வச்சா ரோல் பண்ணால் வெளியே வந்துடும். அதனால் இது பொறுமையாக செய்யணும். கொஞ்சமாக வச்சு பொறுமையாக ரோல் பண்ணுங்கள். எட்ஜஸில் வந்து கொஞ்சம் வாட்டர் தடவிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒட்டும். இது மாதிரி வாட்டரை டிப் பண்ணிக்கோங்க. 3 பக்கமும் இது மாதிரி வாட்டர் தடவிட்டு இதை இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். இதை ரோல் பண்ணி நம்ம எண்ணெயிலையும் பொரித்து எடுக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து உங்களுக்கு தோசைக்கல்லில் போட்டு பரட்டி எடுக்க போகிறேன், வாட்டி. ஸோ இது மாதிரி நான் 2 ரோல் செய்கிறேன். நான் 2 ரோலையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் வந்து ஒட்டிக்கும். பாருங்கள், ஒட்டிக்கிச்சு. இப்போது இதை இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். தவாவில் போட்டு கொஞ்சம் நெய் இல்லை பட்டர், உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப தீஞ்சிட்டு போது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே திருப்பி போட்டு எல்லா சைடும் இதை மாதிரி ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ப்ரெட் ரோலும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுவையான மசாலா சாண்ட்விச்சும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மறக்காமல் தமிழ் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.